கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக. இன்றைய நாளில் நம்முடைய வேத தியானம் சங்கீதம் 72 12, 13, 14 வசனங்களிலே இருந்து இந்த நாளிலே நாம் சற்று சிந்திக்கலாம். முதலாவது 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் விடுவிக்கிறவர். யாரை விடுவிக்கிறாராம்? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறவர். கூப்பிடும்போது அவர் விடுதலை தருகிறவராயிருக்கிறார். எந்த மனுஷனாகிலும் கர்த்தரை நோக்கி தன்னுடைய ஜீவிதத்தில் உண்மையாய் கூப்பிடுவானால் நிச்சயமாய் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 66 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே 19வது வசனம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் என்ன செய்தார்? கேட்டார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். அவர் நிச்சயமாய் செவி கொடுத்து விடுதலையாக்குற கர்த்தராயிருக்கிறார். இரண்டாவது காரியம் 13வது வசனம், 72ஆம் சங்கீதம் 13வது வசனம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கிறவராயும் காணப்படுகிறார். யாரை? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர். இறங்கி அவர் மேல் இரக்கமுள்ளவராயிருந்து அவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவர் ஒருவரே திராணி உள்ளவராயிருக்கிறார். அவரை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க அவர் ஒருவரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவர். மூன்றாவது காரியம் 14வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். எளியவருடைய ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் என்ன செய்கிறவர்? தப்புவிக்கிற கர்த்தர். இந்த காலைவெளியிலே ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர் உங்களை விடுவிக்கிறவர், அவர் உங்களை ரட்சிக்கிறவர், அவர் உங்களை தப்புவிக்கிறவர். அவரை பிடித்து கொண்டால் போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தப்புவிக்கவும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் போதுமானவராயிருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த காலைவெளியிலேயும் நீரே விடுவிக்கிறவர் என்றும் ரட்சிக்கிறவர் என்றும் ஆண்டவரே தப்புவிக்கிறவர் என்று நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர். யாராயும் நெருக்கத்திலும் இடுக்கண்களிலும் காணப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுவாரானால் கர்த்தராகி நீர் அவர்களை விடுவிப்பீராக, அவர்களை தப்புவிப்பீராக, அவருடைய எல்லா சோதனையின்றி ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.